அதனால தான் நம்ம அந்த கடவுள்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல தோணுது. எல்லா கடவுளுக்கும் கிரீடம் வச்சுருப்பாங்க. எல்லா கடவுளுக்கும் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் மகாவிஷ்ணு எடுத்துக்கோங்க, பெருமாள் எடுத்துங்க, அப்படியே அலங்காரமாக இருப்பார். வைர கிரீடம் தான், நகை தான், அதை போட்டிருப்பார். பெரிய பட்டு சட்டை எல்லாம் போட்டு அப்படியே தங்கமும் வைரமும் இருக்கும். ராமர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுதான் சிவன்னு சொல்கிறோம். அவரை தான் என்ன சொல்கிறோம், முடிசூடா மன்னன்னு சொல்லுவோம். அவருக்கு தலையில் கிரீடம் இருக்காது, ஜடாமுடி தான் இருக்கும். ஏன் தெரியுங்களா? இப்போ கிரீடத்தை உங்களுக்கு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் கிரீடத்தை கழட்டி போடுவாங்க. அது நிலை கிடையாது. இப்போ நகையை நீங்கள் மாட்டியிருக்கீங்கன்னா ஒரு நாள் நகையை பிடுங்கிடுவாங்க. ஒரு பட்டு வேஷ்டி கட்டுறீங்கன்னா பட்டு வேஷ்டியை கழட்டிடுவாங்க. சிவனுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த ஆள் வெறும் உடம்போடு இருப்பார். அதை கழட்டவே முடியாது யாரும். ஜடாமுடி இருக்கும், அது எப்போவுமே பர்மனெண்ட்டு. ஓகே, உடம்புல எந்த நகையும் இருக்காது. இதெல்லாம் நேச்சுரல். இதுதாங்க இருக்கிறதுலே சக்தி. ஏன்னா இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவனை அவன் பர்மனெண்ட்டு, அவனை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு முடிசூடா மன்னன். முடி சூடிட்டீங்கன்னா கழட்டிடுவாங்க. ஸோ ஏதோ ஒரு உங்களுடைய பர்சனாலிட்டிங்கிறது இப்படி தான். பர்சனாலிட்டிங்கிறது நீங்கள் பில்டு பண்ணுறீங்க. எதை நீங்கள் பில்டு பண்ணுறீங்களோ அது அழிஞ்சு போயிடும்.